கடைசியா பார்த்தீங்கன்னா, 2017ல ஜிஎஸ்டி அப்படிங்கிறத வந்து ஒண்ணு கொண்டு வராங்க. இது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதிகமா பாதிக்கப்பட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா வேலை செய்யக்கூடிய வியாபாரிகளா இருக்கட்டும், இல்ல பொதுமக்கள் நார்மலா அ ஒரு பணக்காரவங்க அந்த மாரி இருக்கிறவங்கலாம் கூட தப்பிச்சுட்டாங்க. ஆனா, இந்த நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து அதிகமா வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஜிஎஸ்டி புதுசா கொண்டு வந்தனால நெறைய பிரச்சனைகளுக்கு வந்து உண்டாக்குனாங்க. ஸோ இந்த விஷயத்த பத்தி மெர்சல் படத்துல வந்து பேசியிருப்பாரு. அதாவது ஜிஎஸ்டி வந்து மத்த நாடுகள்ல எவ்வளோ இருக்கு? ஆனா நம்ம நாட்ல எவ்வளோ இருக்கு? ஆனா இவ்ளோ வாங்குற நம்ம நாடு வந்து ஏன் வந்து இதெல்லாம் வந்து தர முடியல? அதாவது எதேதோ இலவசமா தர நம்ம நாட்ல, முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து ஏன் இலவசமா தர முடியல? அப்படிங்கிற மாரிலாம் வந்து பேசியிருப்பாரு. ஸோ அந்த படத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு அதாவது மருத்துவத்தில என்னென்ன தவறுகள் நடக்குது? மருத்துவம் வந்து ஒரு பிசினஸா மாறிருச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. இப்ப வரையும் வந்து கிட்னி திருட்டு சம்மந்தமான கேஸ் வந்து இன்னுமே போயிட்டு இருக்கு. ஸோ அத பத்தியுமே வந்து அந்த படத்தில பேசியிருப்பாரு. ஒரு மருத்துவம் அப்படின்னு இருக்கிறது, அப்படியே வந்து பிசினஸா மாறிருச்சு. அப்படிங்கிறத அப்படி தெளிவா இப்ப இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ வந்து ஏன் மக்கள் பார்த்து பயப்படுறாங்க? அது ஏன் இப்படி இருக்கறக்கான காரணங்கள் என்ன? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து தெளிவா அந்த படத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. 7% ஜிஎஸ்டி வாங்குற சிங்கப்பூர் மக்களுக்கு மருத்துவத்தை இலவசமா தர்றப்போ 28% ஜிஎஸ்டி வாங்குற நம்ம அரசாங்கத்தால ஏன் மருத்துவத்தை இலவசமா தர முடியல? ஸோ இது மட்டும் இல்லாம நெறைய படங்கள்ல வந்து விஜய் சார் வந்து அவருடைய சொந்த அது படங்கள்ல வந்து இந்த படத்துக்கும், அந்த இஷ்யூக்கும் அவர் அந்த டயலாக்லாம் சொல்றதுக்கு தேவையே இல்லைனாலுமே, இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லி நெறைய விஷயங்கள வந்து பொதுமக்கள் அதாவது அவருடைய படங்கள்ல அங்கங்க வந்து பேசியிருப்பாரு. ஸோ இந்த மாரி நீங்க பார்த்த படங்கள் ஏதாவது உங்களுடைய மைண்ட்ல இருந்துச்சுன்னா, அத வந்து கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறக்கு நம்ம ஜெம் சினிமாஸ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.